வருஷத்துல ஒரு 2 இல்லன்னா 3 நாள் தான் இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். அதுதான் ஹஸ்பண்ட் ஊருக்கு போன ஒரு டே. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம செய்வோம். அது வந்து நம்மளோட ரெகுலர் ரொட்டீன்ல இருக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்காக ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு 3 வேளை சாப்பாட்டு வேலையும் என் விருப்பப்படி வந்து செஞ்சுக்கலாம்னா, ஜென்ரலா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரொட்டீன். ஆனா எனக்கு பிடிச்ச விஷயங்கள வந்து சமைச்சு சாப்பிட்டுப்பேன். அதுல இந்த கருவாடு செய்யறது, மோர் குழம்பு செய்யறது. ஏன்னா மோர் குழம்புலாம் வச்சா தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு காலையிலேருந்து பாப்பா வந்து ஓரளவுக்கு என்னோட டேஸ்ட் வந்து அவளுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து நான் ஒரு மாதிரி ஐர மீன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குட்டி குட்டியாக இருக்கும். அதையும் இந்த நெத்திலி கருவாடியும் போட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்து செய்ய போகிறேன். நான் ரொம்ப டீப் க்ளீன் வந்து கிடையாது. அது ஜஸ்ட் கம்ப்ளீட்டாகவே தலையை அந்த குடலோட சேர்த்து கட் பண்ணிடுவேன். ஒரு வெந்நீரை ஊற்றிட்டு இந்த ஃபுல் ரெசிபி வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் வந்து வரும். இன்னொன்று நான் சில என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் ஊருக்கு இல்லைன்னா எதை வேணாலும் எப்படி வேணாலும் போடலாம்ப்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு லேசியாக இருக்கலாம், ஸ்கின் கேர் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா ஜென்ரலாகவே வந்து எனக்கு தான் ஓசிடி, நான் தான் இதை எடுத்து வைங்க, அதை எடுத்து வைங்க, இதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களால எனக்கு ஒரு பெரிய தொல்லை இருக்காது. எனக்கு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு விஷயம் எனக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா அந்த 3 வேளை சாப்பாடுமே நான் ஏன் விருப்பப்படி வந்து செஞ்சுப்பேன். இல்லைனா டயட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ஊருக்கு போனாங்க அப்படின்னாக்கா பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து சில ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அவங்க இல்லாதப்போ வந்து அதை ஷூட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ஷீட் அயனில் வந்து ஒரு தோசைக்கல் வந்து வாங்கினேன். நிஜமாவே வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது வந்து இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட் தான். நான் வேணாக்கா உங்களுக்கு டேக் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த கேஸ்ட் அயனுமே வச்சுருக்கேன். அதுலேயுமே எந்த குறையும் சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து வெயிட் ரொம்ப தூக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு 1 கிலோவோ 1.25 கிலோவோ தான் இருந்தது. இதில் நான் கோதுமை தோசை இந்த கல்ல சீசனிங்கே பண்ணாமல் ஜஸ்ட் நான் வந்து ஆயிலை மட்டும் தடவிட்டு ஊற்றினேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நார்மல் தோசை, அதுக்கப்புறமா கோதுமை தோசை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி அவங்க எப்போ ஊருக்கு போனாலும் நான் எப்போதும் செய்கிற வேலையை மாதிரி ஒரு 3 மடங்கு வேலையை வந்து ஜாஸ்தி பண்ணிப்பேன். என்னை கொஞ்சம் பிஸியாகவே நான் வந்து வச்சுப்பேன். தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணுறது, இல்லைனா வந்து டிவி பார்க்குறது, அந்த மாதிரி நான் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இல்லைனா சலூன் போவேன், ஸ்பா பண்ணுவேன், ஆயில் தலையோடையே இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அவங்க இருக்கிறப்பயுமே வந்து நான் அந்த மாதிரி இருக்கலாம். எங்களுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஃபுட்டு மட்டும்தான். ஏன்னா எனக்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு காரக்குழம்பே பிடிக்காது. எனக்கு வந்து கார சட்னினா ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு கார சட்னியே பிடிக்காது. எனக்கு வெங்காய சட்னி பிடிக்கும், உங்களுக்கு வெங்காய சட்னியே பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் எங்களோட டேஸ்ட் வந்து ஒத்தே போகாது. ஸோ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒத்து போகாது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இந்த மைனஸ் என்னென்னா நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுக்க முடியாது. ப்ளஸ் என்னென்னா அவங்க வந்து ஏதாவது பிடிக்காத ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது நமக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிட்டுக்கலாம்.